வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம சமூக அறிவியலில் பாடம் 2 கனிம வளங்கள் பார்க்க போகிறோம். கனிம வளங்கள். இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்காங்களா? நீங்கள் கூட கட்டியிருப்பீங்க வீடு. அதில் மின் இணைப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த வேலை ஒரு புதிய வீட்டில் நடந்துட்டுருக்கு. அங்கே ஒரு தந்தையும் மகனும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை தான் அவங்க என்ன பேசுகிறாங்க அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். சரியா? தாமிர கீழே தரையில் காப்பிடப்பட்ட ஒரு தாமிர கம்பியை பையன் எடுக்கிறான். அப்பா இது என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, இது ஒரு மின்கம்பி. வீட்டில் மின் இணைப்பு கொடுக்க இதை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீல நிறத்தில் தடிமனான மின்கம்பியினுள் மெல்லிய உலோக கம்பிகள் உள்ளனவே அப்படின்னு பையன் கேட்குறான். ஆம், அது உலோக கம்பிகள். இது தாமிரத்தால் ஆனவை. நீயே பார்த்துருப்ப, நம்ம வீட்டில் ஒயரில் உள்ளே மேலே பார்த்தா சிகப்பு கலர் ஒயரு, ப்ளூ கலர் ஒயரு இந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தா அதில் மெல்லிச கம்பியும் இருக்கும். அதுதான் தாமிர கம்பி. நம்ம வீட்டில் செம்பு அப்படின்னு கூட நாம் இன்னொரு பெயர் அதுக்கு சொல்லலாம். அம்மா நம்ம வீட்டில் செம்பு பாத்திரமெல்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கியா? தண்ணி குடிக்கிறதுக்கு செம்பு பாத்திரம், செம்பு வாட்டர் கேன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது மாதிரி நாம் உலகத்தில் அதிகமாக இந்த தாமிரத்தை பயன்படுத்துகிறோம். பள்ளியில் கனிமங்கள் பற்றி நான் படித்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அவை மிகவும் பயனுள்ளவை எனவும் பூமியில் இயற்கையாக காணப்படுகின்றன எனவும் அறிந்து கொண்டேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ சொல்வது சரிதான். தாமிரமும் அத்தகைய கனிமங்கள் ஒன்று. தாமிரம் மிகச்சிறந்த மின்கடத்தியாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு தந்தை. ஆமாம், கணினி, தொலைக்காட்சி, செல்பேசி முதலிய அனைத்து மின்கருவிகளிலும் தாமிரம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி, இது வரைக்கும் நீங்கள் படிச்சுப்பார். சரியா? படித்து பார்த்து சத்தம் போட்டு படிக்கணும். கை விரல் வச்சு சத்தம் போட்டு படிச்சுட்டு நாளைக்கு எனக்கு வாசித்து காட்டு.